அதானி விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை மார்ச் 13ஆம் தேதி மீண்டும் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதானி விவகாரத்தில் மத்திய அரசு உரிய பதிலளிக்கவில்லை என்றும் முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வலியுறுத்தியும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. இந்நிலையில் மாநிலங்களவை கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடந்த வாரம் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தனது பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து பேசிய கார்கே அரசின் அழுத்தத்திற்கு ஏற்ப மாநிலங்களவை தலைவர் நடந்து கொள்வதாக குறிப்பிட்டார். கார்கே பேசிக் கொண்டிருந்த போது பாஜக உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கார்கேவின் இன்றைய பேச்சும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என அறிவித்தார். Leader of the opposition, I request you, you took the floor and you have indicated in so many words that the chair is acting under pressure. These are expunged. No. You are forfeiting your right to hold the floor. This can't be done. தொடர்ந்து அவையின் மையப்பகுதியில் வந்து அமளியில் ஈடுபட்ட எம்பிக்களுக்கு அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எச்சரிக்கை விடுத்தார். அவையை சுமூகமாக நடத்த முடியவில்லை என்பதால் மார்ச் 13ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாகவும் அவர் அறிவித்தார். The house stands adjourned to meet on Monday, 13th of March 2023 at 1100 hours. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி மற்றும் பியூஷ் கோயல் அவையில் இடையூறு ஏற்படுத்திய எதிர்க்கட்சியினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினர். शहर के सामने जिस प्रकार का वक्तव्य दिया था और जिस प्रकार से लगातार वेल में आके हाउस की प्रोसीडिंग्स को डिस्टर्ब करने का काम विपक्ष कर रही है, ये सभी की देश के लिए एक बहुत गलत मैसेज है और सभी का मानना है कि उन्होंने माफी मांगनी चाहिए. மாநிலங்களவை பிரச்சினை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா தான் எதை நினைத்தாலும் அதனை செய்துவிடலாம் என அரசு நினைப்பதாக கூறினார். ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அரசாங்கம் விரும்புவதையெல்லாம் செய்யும் என்பதைப் போல, எது நடந்தாலும் கண்டும் காணாமல் சிலருக்கு இருப்பார்கள் என்பதைப் போல, எவ்வளவு உரக்க குரல் எழுப்பினாலும் எதிர்க்கட்சிகளுடைய வார்த்தைகளுக்கும் கருத்துக்களுக்கும் மரியாதை தருவதில்லை என்பதாக இருக்கின்ற நிலைமை ஆரோக்கியமானதாக இல்லை. இதனிடையே பிரதமர் மோடி குறித்த ராகுல் காந்தியின் அவைக்கு புறம்பான நடவடிக்கைகளுக்காக அவர் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் தனது உறுப்பினர் பதவியை ராகுல் காந்தி இழக்க வேண்டி வரும் என்று பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி குறித்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கூறிய கருத்துக்களுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக எம்பிக்கள் நிஷிகாந்த் துபே, பிரகலாத் ஜோஷி ஆகியோர் சிறப்பு உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். இந்த நோட்டீஸுக்கு புதன்கிழமைக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற செயலகம் ராகுல் காந்திக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுக்கும் ரெனால்ட் நிசான் நிறுவனத்திற்கும் இடையில் 3300 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் நிசான் நிறுவனம் தமிழ்நாடு அரசு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னையை அடுத்த ஒரகடத்தில் இயங்கி வரும் நிசான் கார் தயாரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் புதிதாக 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ரெனால்ட் நிசான் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 2 லட்சம் கார்கள் அளவிற்கு உற்பத்தி செய்து வரும் நிலையில் அதை 4 லட்சம் கார்களாக விரிவுபடுத்த உள்ளது. மேலும் 2 புதிய ரக மின்சார கார்களை தயாரிக்கவும் திட்டமிட்டுள்ளது.
இந்த நிலையில் 2031ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு 21 மாத திமுக ஆட்சியில் 2,30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே மாதத்தில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 60 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் டிபி வேர்ல்ட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடன் கையெழுத்தான 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 3,884 கோடி ரூபாய் முதலீடும் 43,150 பேருக்கு வேலைவாய்ப்பும் உருவாக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் கையெழுத்தான 59 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 76,795 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 35,208 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 4,488 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. 15,103 பேர் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. அதன் பின்னர் துபாய் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பயணத்தின் மூலம் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு 6,100 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்தார். அதன் மூலமாக 14,700 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. கடந்த ஜூலை மாதம் சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு எனும் மாநாட்டில் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. 74,898 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. ஆகஸ்ட் மாதத்தில் காலணிகள் மற்றும் தோல்துறை மாநாட்டில் 5 திட்டங்களின் மூலம் 2,250 கோடி ரூபாய் முதலீட்டில் 37,450 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. கடந்த மாதத்தில் மட்டும் 207 நிறுவனங்களுடன் செய்யப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலமாக சுமார் 2,30,000 கோடி வரை முதலீடுகளை தமிழ்நாடு அரசு ஈர்த்துள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜ். எலஹங்கா விமானப்படை மைதானத்தில் 5 நாட்கள் நடைபெறும் ஏரோ இந்தியா கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஹெலிகாப்டர்கள், குட்டிரக விமானங்களின் சாகசங்களை பிரதமர் மோடி கண்டுகளித்தார். தரையிலிருந்தே கையசைத்து விமானிகளை பிரதமர் உற்சாகப்படுத்தினார். இந்த கண்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். Let us remind you of the decades of effort which have gone into making this frustrating the Indian Air Force's motor. The stakes are very own Cupid drawing an arrow through the heart. And there it is, a beautiful Surya Kiran heart dedicated to Aero India 2023. நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் வளர்ந்து வரும் திறன்களுக்கு ஏரோ இந்தியா கண்காட்சி ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறினார். இந்த நிகழ்வில் சுமார் 100 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. முழு உலகமும் இந்தியாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்றும் பிரதமர் கூறினார். तक हम एक्सपोर्ट के इस आंकड़े को 1.5 बिलियन से बढ़ाकर $5 बिलियन तक ले जाएंगे. इस दौरान किए गए प्रयास. அறிமுக சாகச நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஏரோ இந்தியாவின் தபால் தலைகளை பிரதமர் மோடி வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படை விமானங்களை காட்சியப்படுத்துவதற்கான பொலிவியன் அரங்கை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியின் மூலம் மத்திய அரசுக்கும் மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இடையே 281 ஒப்பந்தங்கள் மூலம் 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. $100 பில்லியன் அதிக மதிப்புள்ள 500 ஜெட் விமானங்களை காட்சிப்படுத்த ஏர் இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற ஏரோ இந்தியா கண்காட்சியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்கள் கண்கவர் சாகசங்களை நிகழ்த்தின.
விமானப்படைக்காக உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தும் வகையிலும் அதன் மூலம் வெளிநாட்டு விமான நிறுவனங்களுடன் கூட்டுறவை உருவாக்கும் பொருட்டும் ஆண்டுதோறும் ஆசியாவின் மிகப்பெரிய ஏரோ இந்தியா கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டிற்கான 14வது ஏரோ இந்தியா கண்காட்சி பெங்களூருவுக்கு அருகிலுள்ள எலஹங்கா விமானப்படை மைதானத்தில் நடைபெறுகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 98 நாடுகளை சேர்ந்த 800க்கும் அதிகமான நிறுவனங்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்துகின்றன. பில்லியன் வாய்ப்புகளுக்கான ஓடுதளம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. குருகுல் என்ற அமைப்பை உருவாக்கும் சாகசத்தில் விமானப்படை தளபதி VR சௌத்ரி பங்கேற்றார். பீம் என்ற பிரிவில் சாகசத்தில் அருகருகே பறந்த ஹெலிகாப்டர்களை மிக நேர்த்தியாக விமானிகள் இயக்கினர். Helicopters were developed to answer the nation's need for a dedicated and capable coastal security helicopter. துருவ், பிரசாந்த் மற்றும் கடற்படையில் பயன்படுத்தப்படும் இலகுரக ஹெலிகாப்டர்கள் அழகாக பறந்தும் கரணமடித்தும் செய்த சாகசங்கள் பார்வையாளர்களை ஈர்த்தன. Close air support and high altitude. This indigenous helicopter has been designed to operate at very high altitudes. Along with Group Captain Prashant, the air chief being part of the Gurukul is only appropriate combat helicopter. Combined with the single-engine light utility helicopter, Old Warhorse ALH Dhruv, HAL has rendered India truly Atmanirbhar in rotary flying machines. வானின் கண் என்று வர்ணிக்கப்படும் நேத்ரா ரக விமானங்கள் புகையை வெளியேற்றியபடி பறந்து சென்றதை கண்காட்சிக்கு வந்தவர்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். From your left is the Embraer 145 aircraft mounted with an indigenous airborne early warning and control system known as Netra, our own eye in the sky. This high-value aerial asset is always accompanied by dedicated fire escorts to shoot down any potential threats during wartime. Being escorted by 2 Sukhoi 30 MKIs and 2 MiG-29 aircraft. விமானப்படை விமானங்கள் மட்டுமின்றி மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் ஏபஸ், போயிங் உள்ளிட்ட பயணிகள் விமானங்களில் புகுத்தப்பட்டுள்ள புதுமைகளை விவரிக்கும் வகையிலும் விமானங்களின் சாகசங்கள் அமைந்தன. அமெரிக்க விமானப்படையின் முன்னணி போர் விமானங்களில் ஒன்றான F-16 ஃபைட்டிங் ஃபால்கன் இரட்டை விமானங்கள் கண்காட்சியின் ஒவ்வொரு நாளும் இடம்பெற உள்ளன. மேலும் FA-18E மற்றும் FA-18F சூப்பர் ஹார்னெட் அமெரிக்க கடற்படையில் முக்கிய பங்காற்றும் மல்டி ரோல் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஆகியவையும் கண்காட்சியில் இடம்பெற்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். ஈரோடு இடைத்தேர்தலுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் திமுக அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி உள்ளிட்டோர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் EVK இளங்கோவனுக்காக ஆதரவு திரட்டும் வகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓடி ஓடி வாக்கு சேகரித்தார்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் EVK இளங்கோவன் போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் திமுக அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி உள்ளிட்டோர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக வீரபஞ்சத்திரம் பகுதியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு வீடாக சென்று இளங்கோவனுக்கு ஆதரவு திரட்டினார். குறிப்பாக மூலை முடுக்கெல்லாம் ஓடி ஓடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் அவர் பெற்றுக் கொண்டார். இடைத்தேர்தலுக்காக திமுகவினர் பணத்தை தண்ணீராக செலவு செய்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் சரியாக முடிவெடுத்தால் திமுக கூட்டணி வேட்பாளர் EBKS இளங்கோவன் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து சாந்தான்காடு, வீரப்பஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேலுமணி திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். இடைத்தேர்தலுக்காக திமுகவினர் பணத்தை தண்ணீராக செலவு செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு வீதியில 4 தேர்தல் ஆபீஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி வேட்பாளர், இன்னைக்கு திமுக கூட்டணி வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை ஆயிருவார். அந்த மாதிரி இன்னைக்கு விதிகளை மீறிட்டு இருக்காங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னோட்டமாக ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி அமையும் என்றும் வேலுமணி கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நியாயமாக தேர்தல் நடைபெறும் வகையில் அதை தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என அதிமுக MP CV சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியலில் மோசடி நடைபெற்றுள்ளது என்றார். நாங்கள் ஆதாரத்தோடு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கிறோம். 238 பூத்துகளிலும் மொத்தம் இருக்கிற 2,26,876 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதிலே கலாய்வு செய்ததிலே 30,56 வாக்காளர்கள் தொகுதியிலே இல்லை. 7,947 வாக்காளர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அவருடைய வாக்குகள் நீக்கப்படவில்லை. 1,009 வாக்காளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இதை நாங்கள் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு டோர் நம்பராக, பாக நம்பராக, டோர் நம்பராக, பெயரோடு சொல்லியிருக்கிறோம். அண்ணாமலைக்கும் EPSக்கும் இடையே முரண்பாடு அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் மக்களவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி நீடிக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக தென்னரசு களமிறங்கியுள்ளார். இரட்டை இலை சின்னத்தில் நிற்கும் தென்னரசுவுக்கு பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் EPS அணிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரையே அதிமுக பயன்படுத்தி வந்தது. ஆனால் கடந்த மாதம் ஈரோட்டில் EPS தரப்பில் நடைபெற்ற தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் முதலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றும் பின்னர் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்றும் பேனர் வைக்கப்பட்டது. இது கூட்டணி முறிந்ததோ என்ற சந்தேகத்தை எழுப்பியது. ஆனால் அன்று மாலையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பெயரை மாற்றி பேனர் வைக்கப்பட்டது. அடுத்த நாள் அதையும் அகற்றிவிட்டு அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர் என்ற புதிய பேனரை அக்கட்சியினர் வைத்தனர். இந்த நிலையில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி வேட்பாளர் என 5வது முறையாக பெயரை மாற்றி பிரதமர் மோடி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை படங்களை வைத்துள்ளனர். இதனிடையே பாஜகவின் ஆதரவை பெற்ற EPS மற்றும் OPS அணிகள் தனித்தனியே சென்று அண்ணாமலையை சந்தித்தனர். அப்போது EPS தரப்பில் சென்ற ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், வடர்மதி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களை அண்ணாமலை நீண்ட நேரம் காக்க வைத்ததாக சர்ச்சை எழுந்தது. இதேபோல் அதிமுகவை ஒன்றாக இணைக்கும் முயற்சியில் அண்ணாமலை ஈடுபட்டிருந்த சமயம் EPSஐ சந்திக்க சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றிருந்தார். அப்போது அண்ணாமலையை சந்திக்க நேரம் ஒதுக்காமல் EPS காக்க வைத்ததாகவும் கூறப்பட்டது. அதன் பின்னர் பாஜகவின் தீவிர முயற்சிக்கு பிறகு OPS தனது வேட்பாளரை வாபஸ் பெற்று EPS தரப்பு வேட்பாளர் தென்னரசுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். தேர்தலை முன்னிட்டு அதிமுக ஒன்றாக இணைந்த நிலையில் அக்கட்சி தலைவர்களுடனான சந்திப்பை அண்ணாமலை தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது. பாஜகவுக்கும்
அஇஅதிமுகவிற்கும் உறவு ஒரு அதில் நெருடல் இருக்கின்றன என்ற ஒரு பேச்சுக்கு வலு சேர்க்கிற மாதிரியாகத்தான் அவர்கள் அந்த ஐடி விங் ஒரு நிர்வாகி சொன்னது அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடிகிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த 9ஆம் தேதி ஈரோட்டில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி கட்சி தலைவர்களான ஜி.கே. வாசன், பூவை ஜெகன்மூர்த்தி, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக முன்னாள் எம்பியும் தேசிய செயலாளருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் OPS தரப்பு வேட்பாளரை அண்ணாமலை திரும்பப் பெற கோரியதற்கும் கண்டனம் தெரிவித்து சிவகங்கையில் OPS அணியினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். பாஜகவுடன் தங்களுக்கு இருக்கும் நல்லுறவில் அண்ணாமலை விஷம் கலப்பதாகவும் குற்றஞ்சாட்டியிருந்தனர். இந்நிலையில் பிப்ரவரி 12ஆம் தேதி ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தானும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய போவதில்லை என்று கூறினார். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடரும் என்றும் தெரிவித்தார். நீங்களே சொல்லிட்டீங்களே. இல்ல நான் இல்ல. வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. OPS அணியுடன் இணைய மாட்டோம் என்று திட்டவட்டமாக இருந்து வந்த நிலையில் அண்ணாமலையின் கட்டாயத்தின் அடிப்படையில் தங்கள் நிலைப்பாட்டை EPS தரப்பினர் மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடே இந்த விரிசலுக்கு முக்கிய காரணம் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. ஜார்க்கண்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் புதிய உறவை ஏற்படுத்தப் போவதாக அம்மாநிலத்தின் ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள பாஜக மூத்த தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநர் பதவிக்கு வந்துவிட்டால் அரசியலில் நாட்டம் கொள்ளாமல் மாநில முன்னேற்றத்தில் கவனம் கொள்வது சிறந்தது என்றார். ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவில் மிக அதிக எண்ணிக்கையில் பழங்குடியின மக்கள் வாழ்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் சமுதாயத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பவர்கள். அவருடைய மேன்மைக்கு உழைப்பதுதான் தமிழகத்திற்கு பெருமையாக இருக்கும். ஜார்க்கண்டிற்கும் தமிழகத்திற்கும் ஒரு புதிய பாலத்தை உருவாக்குவோம், புதிய இணைப்பை உருவாக்குவோம், புதிய உறவை உருவாக்குவோம். அதன் மூலமாக இரு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கும் எத்தகைய சூழலை உருவாக்கினால் அது இரு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுமோ அத்தகைய திட்டங்களையும் அத்தகைய சூழ்நிலையும் உருவாக்கும். ஆன்லைன் வங்கி சேவைகளை பயன்படுத்தும் போது மெய்நிகர் விசைப்பலகை அளிக்கப்படுவது ஏன் என இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணும்போது அதில் வர்ச்சுவல் கீபோர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு கீபோர்டு வரும். அது எதுக்கு தெரியுமா? பொதுவாக ஆன்லைன் மோசடி தொடர்பாக நம்ம பேசிட்டு இருக்கோம், சிலர் ஏமாறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் பேங்கிங்கில் வர்ச்சுவல் கீபோர்டுங்கிறது பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை வசதி. ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கீ ஸ்ட்ரோக் லாகர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி அதில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கீபோர்டில் நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்றத ஒருத்தரால் வாட்ச் பண்ண முடியும். அப்படி உங்க கம்ப்யூட்டர் ஹேக் ஆயிருந்தாலும் அதிலிருந்து நீங்க தப்பிச்சு பாதுகாப்பா ஆன்லைன் பேங்கிங் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வர்ச்சுவல் கீபோர்டை பேங்க்ஸ் பொதுவா கொடுக்குறாங்க. உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த கீபோர்டு அதே மாதிரி தான் நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருட்களை வாங்கிட்டு கார்டு ஸ்வைப் பண்ணும்போது அந்த ஸ்வைப்பிங் மெஷின்ல நம்பர்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்கும். 5 இருக்கிற இடத்துல 0 இருக்கும், 0 இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பார்த்துருவாங்க, நம்ம பாஸ்வேர்டை பார்த்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஒருவேளை அந்த ஸ்வைப் மெஷின் ஹேக் செய்யப்பட்டிருந்தால் உங்களுடைய பாஸ்வேர்டு தகவல்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்பர்ஸ் மாறி இருக்கு. நாடாளுமன்றத்தில் தனது உரையின் ஒரு பகுதி நீக்கப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தான் யாரையும் அவமதிக்கவில்லை என்று கூறிய ராகுல் நாடாளுமன்றத்தில் பேசிய அனைத்தையும் ஆதாரத்துடன் சபாநாயகரிடம் சமர்ப்பித்து உள்ளேன் என்றார். ஆனால் நாட்டின் பிரதமர் தனது குடும்பத்து பெயரை சுட்டிக்காட்டி தன்னை நேரடியாக அவமதித்ததாகவும் ராகுல் குற்றம் சாட்டினார். சென்னையில் கொசு மருந்து தெளித்தும் பலனில்லை என கூவம் கரையோர மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாநகரில் பரவலாக அதிகரித்துள்ள கொசு தொல்லையால் மக்கள் அவதியடைந்துள்ளது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். கழிவு நீரில் உற்பத்தியாகும் கியூலெக்ஸ் கொசுக்கள் சென்னையில் கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளது. நீர்நிலைகளில் காணப்படும் கொசுக்களின் எண்ணிக்கை 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக
மாநகராட்சியின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் யானைக்கால் உள்ளிட்ட நோய்களை பரப்பக்கூடியது என்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் கூவம் ஆற்றங்கரையோரம் உள்ள சத்தியவாணி முத்துநகரில் மாலையில் தொடங்கி காலை வரை கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக தெரிவித்தனர். 6 மணி மேலே பயங்கரமாக இருக்கும் கொசு. கொசு வத்தி இல்லைனா நைட்டு தூக்கம் வராது, விட முடியாது. 15 ரூபா ஒரு கொசு வத்தி, அதை வாங்கி 4 வாங்கி வீட்டில் வச்சா தான் தூங்க முடியும். நைட்டு பெட்ஷீட் ஒன்று போத்தி தான் தூங்கணும். ஃபேன் இல்லைன்னா சுத்தம். கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே அவ்வளோதான். பக்கத்துலேயே ஆமாம், குழந்தைங்க ரொம்ப சீரியஸாகவே கொசு வேலைலாம் போட்டு தான் தூங்க வைக்கிறாங்க வீட்டில். ஆக்சுவலாக அப்படி இல்லைன்னா கொசு குழந்தை கூட தூங்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. கார்பரேஷனில் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பக்காவாக இருக்கும். சில பகுதிகளில் முறையாக மருந்து தெளிக்கப்படுவதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் புகார் கூறினர். ரெகுலராக வர்றது யாருமே கிடையாதுங்க கார்பரேஷனில். எம்எல்ஏ எம்பி வரும்போது தான் இங்கே வராங்க. அன்றைக்கி வரும்போது மட்டும் காலைல க்ளீன் பண்ணுறது, இந்த இது எல்லாம் பண்ணுறது. மீதி டைமில் எப்பயுமே வர்றது கிடையாது. கொசு மருந்து காலைல வருவாங்க, மருந்து 4 வீட்டுக்கு கொடுத்துட்டு கையெழுத்தை வாங்கிட்டு போயிட்டு இதுதான் பண்ணுறாங்க. நீர்நிலைகளில் மருந்து தெளித்தாலும் கொசுக்களின் படையெடுப்பு மட்டும் குறைந்தபாடில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். நிறைய தாம்மா இருக்குது கொசு, நிறைய தான் இருக்குது. அது கடிக்கவோ உடம்பெல்லாம் அப்படியே அலர்ஜி மாரி ஆயிடுது. கொசு தான் நிறைய கொசு. அங்கே புகை போட்டுக்கிறோம், அது ஏதோ கொசு வத்தி கொளுத்தின்னு படுத்துக்கிறோம். அதை பற்றி ஒன்றும் கிடையாது. வர்றவங்க எப்போனா ஒரு நாளைக்கு வந்து அந்த கொசு வண்டியில் புகை அடிச்சுன்னு போவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கொசுக்களால் இரவில் தூக்கமின்றி தவிப்பதாகவும் மக்கள் கவலையுடன் குறிப்பிட்டனர். நைட்டெல்லாம் தூங்குறதில்ல, பகலில் தான் வேலைக்கு கிளம்புற நேரத்தில் நாங்கள் தூங்குகிறோம். அதனாலே வேலைக்கு போக முடியாத ஆகிடுது. பிள்ளைங்க படிக்க ஆகிடுது. ரொம்ப ஒர்க் பண்ணி வேலை செய்கிறவங்களாம் ரெஸ்ட் எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுங்க. ஆண்டுதோறும் கொசு பிரச்சனை நீடிப்பதாக கூறும் மக்கள் இம்முறை மிக அதிகமாக காணப்படுவதாகவும் காய்ச்சல் அல்லது மற்ற உடல்நல பாதிப்புகள் அதிகரிப்பதற்கு முன்பு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சாரா. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். லிக்கர்ல ஸ்குவாஷ் விஸ்கியை இறக்குமதி செய்யறதுல பிரான்ஸ் நாடை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்துல வந்திருக்கிறதா ஒரு புள்ளி விவரத்துல தெரிவிச்சிருக்காங்க. அதோடைய விவரத்தை தான் இப்ப வரைகலை மூலமா பார்க்க போறோம். 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஸ்காட்ச் விஸ்கியோட இறக்குமதி இந்தியாவில் 200% அதிகரிச்சிருக்கிறதா இந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம 2021 விட 2022ல 60% ஸ்காட்ச் விஸ்கியோட இறக்குமதி அதிகரிச்சிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா 2022ல பிரான்ஸ் நாட்டில் 20.5 கோடி ஸ்காட்ச் பாட்டில்கள் 70 CL பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய இறக்குமதி செஞ்சிருக்காங்க பிரான்ஸ் நாட்டில். அதுவே இந்தியாவில் 2022ல 21.9 கோடி ஸ்காட்ச் பாட்டில்கள் 70 CL ஸ்காட்ச் பாட்டில்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஆனா இது இந்திய சந்தையில 2% மட்டும்தான் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. முன்னாடியே இந்தியா வந்து 150% கட்டண சுமையை பிரிட்டனுக்கு குறைங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள்லாம் விடுத்திருந்த நிலையில இந்த அதிகரிப்பு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியா பார்க்கப்படுகிறது. 2021ல இந்தியா 5வது இடத்துல இருந்த நிலைமையில கடந்த ஆண்டு 2வது இடத்திற்கு முன்னேறி இருந்தது. இப்போ பிரான்ஸை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தைவான், சிங்கப்பூர், சீனா போன்ற நாடுகளின் கூட ஸ்காட்ச் விஸ்கியுடைய இறக்குமதி அதிகரிச்சிருக்கிறதா இந்த புள்ளி விவரங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியா USA தான் வந்து ஸ்காட்ச் விஸ்கி விரும்பிகள அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதும் இந்த புள்ளி விவரத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த நாடையெல்லாம் பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்துல இருக்குது. வினாடிக்கு 53 ஸ்காட்ச் விஸ்கி பாட்டில்களை ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க UK நாட்டுல. அதன்படி 2022ஆம் ஆண்டு படி பார்த்தோம்னா இந்த புள்ளி விவரங்கள்ல பிரான்ஸ் நாடு, USA அந்த நாடுகள்லாம் பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்துக்கு வந்திருக்கிறது குறிப்பிடும்படியான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. மகளிர் பிரீமியர் லீக் வீராங்கனைகள் ஏலத்தில் ஸ்மிருதி மந்தனா முதல் வீராங்கனை என்ற பெருமையோடு அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டார் என்ற சாதனையையும் நிகழ்த்தியுள்ளார். மும்பையில் களை கட்டிய வீராங்கனைகளின் ஏலத்தை முழுமையுமாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. IPL கிரிக்கெட் தொடர் போலவே வீராங்கனைகளுக்கு மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மார்ச் 4ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை களைகட்ட உள்ள இந்த தொடரில் மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் ஜெயன்ஸ், உத்தரப்பிரதேச வாரியர்ஸ் ஆகிய 5 அணிகள் களமிறங்குகின்றன. போட்டியில் களமிறங்கும் வீராங்கனைகளுக்கான முதல் ஏலம் மும்பை பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள ஜியோ சர்வதேச அரங்கில் நடைபெற்றது.
இதற்காக 1525 வீராங்கனைகள் பதிவு செய்ததில் 448 பேர் இறுதி செய்யப்பட்டனர். 269 இந்திய வீராங்கனைகள், 179 வெளிநாட்டு வீராங்கனைகள் ஏலத்தில் பங்கேற்றனர். நிரஞ்சனா, திரிஷ்காமினி உள்ளிட்ட 9 தமிழ்நாடு வீராங்கனைகளும் ஏலத்தில் பங்கேற்றனர். 5 அணிகளுக்கும் தலா 12 கோடி ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. 6 வெளிநாட்டு வீராங்கனைகள் உட்பட 18 பேர் ஏலத்தில் எடுக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்திய அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக முதல் வீராங்கனையாக ஒப்பந்தமாக்கியுள்ளார். அத்துடன் 3.4 கோடி ரூபாய் ஒப்பந்தமாக்கி அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டவர் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரராகி இருக்கிறார். RCB went up to 3.4 and that was there we go the reaction from South Africa, live images, and this is just stunning to see and so nice for the team to be sitting together. How special are these moments, Lydia? மகளிர் கிரிக்கெட் வளர்ச்சிக்கு இந்த தொடர் முக்கியமானதாக அமையும் எனவும் ரெட் கலர் ஜெர்சி அணிந்து RCB-க்காக ஆடுவதற்காக ஆவலாக இருப்பதாக மகிழ்ச்சி அடைந்தார் ஸ்மிருதி. Namaskara Bengaluru, I think that's how they say, and yeah, really excited to be wearing the red color and going out and trying to get the cup. So yeah, all the fans keep supporting us. We'll try and have a great tournament. உலகின் நம்பர் 1 ஆல்ரவுண்டரும் ஆஸ்திரேலிய வீராங்கனையுமான ஆஸ்ட்ரே கார்டனரை 3.2 கோடி ரூபாய்க்கு குஜராத் ஜெயின்ஸ் அணியும், இங்கிலாந்து வீராங்கனை நடாடி சில்வரை 3.2 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஏலம் எடுத்துள்ளது. இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா 2.6 கோடி ரூபாய்க்கு உத்தரப்பிரதேச வாரியர்ஸ் அணிக்காக ஒப்பந்தமாகியிருக்கிறார். T20 உலகக்கோப்பை நாயகி சுபாலி சர்மாவை 2 கோடி ரூபாய்க்கும், ஜெமீம் ஹோர்ட்ரியூஸ் 2.2 கோடி ரூபாய்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் 1.8 கோடி ரூபாய்க்கும், எஸ்டிகா பட்டியா 1.5 கோடி ரூபாய்க்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் எலிசி பெரியை 1.7 கோடி ரூபாய்க்கு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி ஏலம் எடுத்துள்ளது. அடுத்து வருவது சொல்லதிகாரம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.